அக்ஷய திருத்தியைனா முதல்ல என்ன? அக்ஷயம் அப்படின்னா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதனால்தான் அக்ஷய பாத்திரம். அக்ஷய திருத்தியை நாள்ல குச்சேலருக்கு கிருஷ்ண பகவான் அருள் புரிந்து அவரை மிக உயர்ந்த செல்வந்தராக மாற்றினார். அவருக்கு செல்வம் வேணும் அப்படின்னு அவர் ஒரு நாளும் நினைச்சதே கிடையாது. தன்னுடைய நண்பனை பார்த்தாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மட்டும்தான் அவர் கிருஷ்ணனை காண வருகிறார். அந்த நல்ல எண்ணமே அவருக்கு செல்வத்தை பெற்றுக் கொண்டு வந்து கொடுத்தது. இதே அக்ஷய திருத்தியை திருநாள்ல தான் ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் அருளினார். பவதி பக்ஷாந்தேகி என்று கேட்டபோது தன்னிடத்திலே இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனி, அந்த நிலைமைய பார்த்துட்டு இவ்வளோ வறுமை இருந்து கூட இவர்கள் தானம் செய்கின்றார்களே என்று மகிழ்ந்து போய் ஆதிசங்கரர் இந்த இல்லத்தினுடைய வறுமை நீங்க வேண்டும் என்று மகாலட்சுமியை நினைத்து பிரார்த்தனை பண்ணி பாடினதுதான் கனகதாரா ஸ்தோத்திரம். பகீரதன் தவம் செய்து கங்கையை இந்த பூமிக்கு கொண்டு வந்த திருநாள். அதனால கங்கை இங்கு வந்த திருநாளும் அக்ஷய திருத்தியை திருநாளாகும். இறைவன் சிவபெருமான் பிக்ஷாடனராக வருகின்ற போது அன்னபூரணி படி அளந்த திருநாள் அப்படின்னாலும் அது இந்த அக்ஷய திருத்தியை திருநாளாகும். தானம் செய்து நன்மை பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு பலனே மறந்து போய் எல்லாத்தையும் வாங்கி வீட்டுல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மாறி போச்சு. இன்னைக்கு காசு வாங்கணும், நகை வாங்கணும், வெள்ளி காசு வாங்கணும், தங்க காசு, டைமண்ட் வாங்கலாம், நீங்க பிளாட்டினம் வாங்கலாம், என்ன வேணாலும் வாங்கலாம். ஆனா வாங்கி அதை என்ன பண்ணணும் தெரியுமா? அடுத்தவர்களுக்கு, ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு தானம் கொடுக்கணும். குச்சேலர் என்ன பண்ணினார்? இருந்ததே அவல் தான். அந்த அவலை கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். அதனால இந்த அக்ஷய திருதியையாவது தப்பா கொண்டாடாம சரியா கொண்டாடுங்க. உங்களால என்னெல்லாம் தானம் பண்ண முடியுமோ அதை தானம் பண்ணுங்க. சரிங்க, இப்ப நீங்க சொல்ற மாதிரி எங்களால தங்கம், வெள்ளி, வைரம் இதெல்லாம் வாங்கி தானம் பண்ண முடியாது அப்படின்னா உங்களால என்ன முடியுதோ தானம் பண்ணுங்க. தயிர் சாதம், பானகம் தானம் பண்ணலாம், நீர்மோர் தானம் பண்ணலாம், அன்னம், உணவு, பருப்பு வகைகள், உடைகள் தானம் பண்ணலாம். இப்படி இந்த அக்ஷய திருத்தியை நாள்ல தானம் பண்றதுக்கு இவ்வளோ இருக்கு. உங்களால என்ன முடியுமோ அதை வாங்கி இல்லாதவர்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்து வழிபடணும். வீட்டுல எப்படி சாமி கும்பிடுறதுன்னா, காலையில எழுந்து மஞ்சள் பொடி, உப்பு வாங்கிட்டு வந்து அதை நம்ம இறைவனுக்கு முன்னாடி வச்சு பழங்கள்லாம் வச்சு இந்த அக்ஷய திருத்தி அன்னைக்கு இனிப்பு வகையில கண்டிப்பா அவல் பாயாசம் அல்லது பால் பாயாசம் செய்யணும். பழவர்க்கங்கள்லாம் வச்சு காலையிலேயே மகாலட்சுமி தாயார உள்ளன்போடு நாம பிரார்த்தனை பண்ணிட்டு நாம அடியார்களுக்கு தான தர்மம் செய்தோம் அப்படின்னு சொன்னா இந்த அக்ஷய திருத்தியை பல ஆயிரம் மடங்கு நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். ஆகவே முறைப்படி இந்த நாளை வணங்கி வாழ்க்கையிலே நாம் எல்லா நலனையும் பெறலாம். லக்ஷ்மி